மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபன்னான காமெடி தான். டைரக்டர் வந்து என்கிட்ட சொல்லுவார், படம் மாதிரியே இருக்கக்கூடாது, ஹீரோ மாதிரியே இருக்கக்கூடாது, காமெடியாக தான் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு பதஷ்டமாக இருக்குது. இதில் வந்து டைரக்டரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நாங்கள் எல்லாருமே வந்து சந்திரமுகி 2ல் தான் வந்து அறிமுகம் ஆகிறோம். அதுலேருந்து பழக்கமாகி இந்த படம் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு படம். நான் வந்து ஆடி ராஜசேகர் சாரோட ஆப்ரேட்டிங் கேமராமேன். இந்த படம் எனக்கு வாய்ப்பு கொடுத்த இயக்குனருக்கு ஒரு நன்றியை தெரிவித்துக்கிறேன். அடுத்து வந்து முரளி சாரை பற்றி சொல்லணும். முரளி சார்கிட்ட நான் முரளி சாரை நேரில் பார்த்தாவே எனக்கு பதஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் பழக வந்து அவர் ரொம்ப அப்படியே சாஃப்டான ஒரு கேரக்டர். அவர் வந்து அவருக்கு ஒரு பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து ஹீரோ சார் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர். ஏன்னா அவரோட யூடியூப்பில் வந்து நான் பார்த்து அவரை எப்படியெல்லாம் செதுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த படத்தில் நான் பண்ணியிருக்கேன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணோம். அடுத்து லாஸ்ட்லியா மேடம் வந்து என்கிட்ட சொல்லுவாங்க, சார் நீங்கள் கொஞ்சம் அழகாக காமிச்சிருக்கீங்க அப்படின்னு. கண்டிப்பாக அந்த படத்தில் வந்து அவங்களையும் நல்லா அழகாக காமிச்சிருக்கோம். ஃபஸ்ட் டைம் பேசுகிறதுனால வந்து எனக்கு ஒரு நர்வஸாக இருக்குது. என்டையர் டீமே வந்து இந்த படத்துக்கு வந்து நல்ல ஹார்ட் ஒர்க்கிங் பண்ணியிருக்கு. டே நைட்டு வந்து ஹார்ட் ஒர்க்கு. டேரக்டர் திடீர் நைட்டு கால் பண்ணுவார் ஒரு 12 மணிக்கு, ஐயா இந்த சீன் அப்படி பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிம்பாரு. உடனே ஓகே ஐயா பண்ணிடுவோம். இந்த மாதிரி தான் எங்களுக்கு வந்து எப்படின்னா, அவர் சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா, படம் எந்த இடத்துலையும் படமாக தெரிஞ்சிடக்கூடாது, லைவ்னஸ் மிஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுல அவர் ரொம்ப தெளிவாக இருப்பார். இந்த படத்துக்கு வந்து சப்போர்ட்டிவாக வந்து கோ-டைரக்டரு சுமார் அண்ணா, அவரை பற்றி நான் சொல்லி ஆகணும் இந்த இடத்துல. அவர் எங்கள் கூடவே இருந்து கைடன்ஸ் பண்ணார். ஸ்டண்ட் மாஸ்டர். இந்த படம் சொல்லப்போனால் சிறப்பாக இருக்குது. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ சார் அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட் டு யூ. அண்ட் அடுத்ததாக வந்து பேச போகிறவங்க வந்து சென்சேஷனல் ஃபேஸ் ஆஃப் த சென்சேஷனல் சீசன் ஆஃப் பிக் பாஸ் அப்படின்னு சொல்லலாம். அத்தனை பேர் மனசுலையும் இடம் பிடிச்சிட்டு பசங்கள்லாம் வந்து படத்துக்கு வர மாட்டாங்கன்னு பயந்துட்டு, லாஸ்ட்லியா நீ படத்துக்கு வரலன்னா எங்களுக்குலாம் லாஸ் இல்லையா வந்துருமான்னு கூப்பிட்டே இருந்தாங்க. அதை கேட்டு வந்துட்டாங்க. வெரி ஹாப்பி. அண்ட் ப்ளீஸ் டெல் அஸ் அபவுட் மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங். வந்திருக்க ப்ரெஸ் மீடியா பீப்புள் எல்லாருக்குமே வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரொடியூசர் முரளி சார், தேங்க்யூ ஸோ மச் இந்த படத்தில் வந்து என்னை காஸ்ட் பண்ணதுக்கு. அண்ட் நிதின் சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அருண், ரொம்ப ரொம்ப நன்றி இசை கேரக்டர் எனக்கு கொடுத்ததுக்கு. அவரை பார்த்தாலே எனக்கு அந்த நேசமணி ஃபீல் இன்னும் வந்தது அவர் நடந்து வரும்போது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அருண். ஓஷ்வா இந்த படத்தில் 6 பாட்டு போட்டிருக்காங்க, எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ அதுக்கு உங்கள் சப்போர்ட் கொடுங்க ஓஷ்வாக்கு. தேங்க்யூ ஓஷா. அண்ட் ரயான், காலையிலே வந்து பிக் பாஸ் முடிச்சுட்டு ஒரு டெடிக்கேஷனோட நம்ம ஈவெண்ட்டுக்கு வந்திருக்காரு. அந்த ஷோ முடிஞ்சாலே அது ஒரு 1 வீக் ஆகும் அதுலேருந்து வெளில வரத்துக்கு. ஸோ மூவிலேயும் வந்து ரொம்ப நாங்கள் நிறைய பேசிட்டோம், நிறைய கான்வர்சேஷன்ஸ் இருந்தது. ஸோ இந்த படத்துலேருந்து ரயானுக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்கணும், பிக் பாஸில் இருந்தும் அவருக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் சாரா அவங்க நம்ம படத்தில் நிறைய சீனியர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இளவரசன் சாராக இருக்கட்டும், சாராவாக இருக்கட்டும், இவங்க கூடலாம் சேர்ந்து ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. அவங்க கூட காம்பினேஷன் சீன்ஸ் எனக்கு இல்லை, ஆனாலும் என்னோடய படத்தில் அவங்க கூட சேர்ந்து நான் இந்த படத்தில் நடித்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் லாஸ்ட்டாக ஹரிக்கு வரேன். அண்ட் உமா மேம் அண்ட் என்னோடய அப்பாவாக பண்ண ஸ்ரீராம் சார் அண்ட் மஹிமா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அண்ட் இந்த படத்தில் காஸ்டியூமராக பண்ண வாசிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. காஸ்டியூம்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஹரியோட கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி ஹரியோட காஸ்டியூம்ஸ் எல்லாம் இருக்கும், என்னோட கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி என்னோட காஸ்டியூம்ஸ் எல்லாமே இருந்தது. ஸோ ரொம்ப நன்றி வாசுகி. அண்ட் கம்மிங் டு ஹரியும் டேரக்டர் வந்து ரொம்ப க்ளோஸ். ஒரு 2-3 இயர்ஸாக அவங்க ரெண்டு பேரையும் தெரியும். ஆனால் நான் தான் வந்து புதுசாக வரேன்.
ஸோ என்னை ரொம்ப கம்ஃபர்டபுளாக செட்டில் வச்சுருந்தாங்க. எனக்கு ஒவ்வொரு சீன் பண்ணும்போது நாங்கள் நிறைய ரிஹர்சல் பண்ணிவிட்டு சீன் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த கம்ஃபர்ட் ஜோன் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஹரி. இந்த படத்தில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இந்த படத்துலேருந்து அவருக்கும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ப்ரெஸ் அண்ட் மீடியா. Jan 24th படம் ரிலீஸ் ஆகுது. நீங்கள் வந்ததுக்கு நன்றி. கண்டிப்பாக படத்தை பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எங்களுக்கு கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ லாஸ்லியா.